இன்னைக்கு நம்ம while control statement பற்றி பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ப்ரோக்ராமிங் இன் பேபி ஸ்டெப்ஸ். நம்ம ப்ரோக்ராம் எழுதும்போது சில சிச்சுவேஷனில் ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் பண்ண வேண்டி இருக்கும். அதாவது மல்டிபிள் டைம்ஸ். அல்லது சில சமயங்களில் ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டி இருக்கும். அதுக்கு பேர் தான் ஐட்ரேஷன் ஆர் லூப்பிங். பைத்தானில் 2 டைப் ஆஃப் லூப்பிங் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் இருக்குது. அது என்னலான்னா while loop, for loop. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் while loop மட்டும் பார்க்கலாம். இப்போது while loopல உள்ள சாம்பிள் ப்ரோக்ராம்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம், என்டர் த நம்பர்னு ப்ராம்ப்ட் பண்ணி இன்புட்டை வாங்கி இன்டீஜராக மாற்றி நமக்கு அசைன் பண்ணுறோம். கவுண்ட்டை 0க்கு இனிஷியலைஸ் பண்ணுறோம். while count is less than num. அதாவது இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஹலோ வேர்ல்டை பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம், கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ அந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாமா? என்டர் த நம்பர் 5 அப்படின்னு கொடுக்குறோம். ஹலோ வேர்ல்டு நமக்கு 5 டைம்ஸ் பிரிண்ட் ஆகிருக்கு. அடுத்தது செகண்ட் ப்ரோக்ராம் பார்க்கலாம். போன ப்ரோக்ராம் மாதிரியே தான் இந்த ப்ரோக்ராமும். என்டர் த நம்பரை ப்ராம்ப்ட் பண்ணி இன்புட்டாக வாங்கி இன்டிஜராக மாற்றி நமக்கு அசைன் பண்ணுறோம். கவுண்ட்டை 0க்கு இனிஷியலைஸ் பண்ணுறோம். while count is less than num. இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே ஹலோ வேர்ல்டு கூட கவுண்ட்டையும் சேர்த்தே பிரிண்ட் பண்ணுறோம். அடுத்து கவுண்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு 1. அதாவது கவுண்ட்டை 1 இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். கவுண்ட் ப்ளஸ் 1 இஸ் அசைன் டு கவுண்ட். இதை நம்ம ஏற்கனவே அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் பார்த்துருக்கோம். இதை ஆக்மெண்டட் ஆர் காம்பவுண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. இங்கே கவுண்ட் தான் இந்த லூப்போட கண்ட்ரோல் வேரியபிள் ஆர் லூப் கண்ட்ரோல் வேரியபிள், a variable which regulates the execution flow of a loop. இப்போது இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். என்டர் த நம்பர் 5 அப்படின்னு கொடுக்குறோம். இப்போது ஹலோ வேர்ல்டு கூட கவுண்ட்டும் நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. 0லேருந்து 4 வரைக்கும் 5 டைம்ஸ் நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. அடுத்த ப்ரோக்ராம், 2 நம்பரை இன்புட் வாங்குகிறோம். ஸ்டார்ட் நம்பரில் இருந்து எண்ட் நம்பர் வரைக்கும் உள்ள ஸ்கொயர்ஸை பிரிண்ட் பண்ண போகிறோம். ப்ரோக்ராம்குள்ளே போகலாமா? என்டர் த ஸ்டார்ட் நம்பர் அப்படிங்கிறத ப்ராம்ப்ட் பண்ணி இன்புட்டாக வாங்கி இன்டீஜரை மாற்றி ஸ்டார்ட் நமக்கு அசைன் பண்ணுறோம். என்டர் த எண்ட் நம்பர் அப்படிங்கிறத ப்ராம்ப்ட் பண்ணி இன்புட்டாக வாங்கி இன்டீஜரை மாற்றி எண்ட் நமக்கு அசைன் பண்ணுறோம். கவுண்ட்டை ஸ்டார்ட் நமக்கு இனிஷியலைஸ் பண்ணுறோம். while count is less than or equal to n number. இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். கவுண்டோட ஸ்கொயரை பிரிண்ட் பண்ணுறோம். இங்கே எண்டு கேரக்டராக /t கொடுத்துருக்கோம். பை டிஃபால்ட்டாக எண்டு கேரக்டர் நியூ லைன், அதாவது /n. அதனால் பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த லைன் போயிடும். இப்போது அதுக்கு பதிலாக நம்ம /t கொடுத்துருக்கிறதுனால ஒரே லைனில் டேப் அளவுக்கு ஸ்பேஸ் விட்டு பிரிண்ட் பண்ணும். அடுத்து இங்கே கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். என்டர் த ஸ்டார்ட் நம்பர் நம்ம 5 கொடுக்குறோம். என்டர் த எண்ட் நம்பர் 10 கொடுக்குறோம். இப்போது 5ல் இருந்து 10 வரைக்கும் உள்ள ஸ்கொயர்ஸை நமக்கு இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்த ப்ரோக்ராம், போன ப்ரோக்ராம் மாதிரியே தான் இந்த ப்ரோக்ராமும். இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா while லூப்பில் எல்ஸ் பார்ட் வச்சு பார்க்க போகிறோம். இந்த while லூப் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா இந்த எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போது இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். என்டர் த ஸ்டார்ட் நம்பர் 5 கொடுத்துருக்குறேன். என்டர் த எண்ட் நம்பர் 10 கொடுத்துருக்குறேன். 5லேருந்து 10 வரைக்கும் உள்ள ஸ்கொயர்ஸை பிரிண்ட் பண்ணியிருக்கு. கூடவே இங்கே என்ன வந்திருக்கு அப்படின்னா நம்மளோட எல்ஸ் பார்ட் வந்திருக்கு. வேல்யூ ஆஃப் கவுண்ட் இஸ் 11 when the loop is complete அப்படின்னு வந்திருக்கு. இதுதான் இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட். ஃபைனலாக ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். அதாவது யூசர்கிட்ட இருந்து ஒரு நம்பரை இன்புட்டாக வாங்குகிறோம். அந்த நம்பர் ப்ரைம் நம்பராக இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். ப்ரைம் நம்பர்னால்
இஸ் ப்ரைம் நம்பர்னு பிரிண்ட் பண்ணும். ப்ரைம் நம்பர் இல்லைன்னா இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர்னு பிரிண்ட் பண்ணும். என்டர் த நம்பர் ப்ராம்ப்ட் பண்ணி இன்புட்டாக வாங்கி இன்டிஜரை மாற்றி நம்முக்கு அசைன் பண்ணுறோம். கவுண்ட்டை 2க்கு இனிஷியலைஸ் பண்ணுறோம். வைல் கவுண்ட் இஸ் லெஸ் தேன் நம். ஒரு நம்பரை எப்போ ப்ரைம் நம்பர்னு சொல்லுவோன்னா அந்த நம்பரை 1ஆலையும் அதே நம்பராலையும் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும். அதாவது இதை ஆப்போசிட்டாக சொல்ல போகிறதா இருந்தால் 2ல் இருந்து அந்த நம்பர் -1 வரைக்கும் எந்த நம்பராலையும் டிவைட் ஆகக்கூடாது. டிவைட் ஆச்சுன்னா அது ப்ரைம் நம்பர் கிடையாது. இந்த வைல் லூப் கவுண்ட் வேரியபிள் 2ல் இருந்து n-1 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். இஃப் நம் மாடுலோ கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 0 நம்பரை கவுண்டால் டிவைட் பண்ணி ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா இட் இஸ் நாட் அ ப்ரைம். இட் இஸ் டிவிசிபிள் பை கவுண்ட். அதனால் இஸ் ப்ரைம் இஸ் செட் டு ஃபால்ஸ். லூப்பை பிரேக் பண்ணுறோம். இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுன்னா இந்த லூப் ஸ்டேட்மெண்ட்டை விட்டு வெளியே வந்துடும். டிவிசிபிள் ஆகலைன்னா கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு லூப் மறுபடியும் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த வைல் லூப் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா இந்த எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இஸ் ப்ரைம் இஸ் செட் டு ட்ரூ. அடுத்து இஃப் இஸ் ப்ரைம் ட்ரூவாக இருந்தால் நம்பர் இஸ் அ ப்ரைம் நம்பர். ஃபால்ஸாக இருந்தால் நம்பர் இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர். இப்போ அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். என்டர் த நம்பர், அதுக்கு நான் 7 கொடுக்குறேன். 7 இஸ் அ ப்ரைம் நம்பர் அப்படின்னு வந்திருக்கு. என்டர் த நம்பர் அப்படின்னு சொல்லி அதுக்கு நான் 9 அப்படின்னு கொடுக்குறேன். 9 இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர் அப்படின்னு வந்திருக்கு. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவில் வைல் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தாச்சு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ரோக்ராமிங் இன் பேபி ஸ்டெப்ஸ் வீடியோஸ் பாருங்கள். ஈஸியாக ப்ரோக்ராமிங் கற்றுக்கோங்க. See you all in the next video. Bye.